சரவணபவாய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. 60வது பாடல் அனுபவிக்க இருக்கின்றோம். 60, 61. இந்த மலர்கள் எப்பேற்பட்ட பாடலாக அமைகின்றதுன்னா, 60வது இந்த மலர் என்ன தலைப்புல கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நமக்கு எல்லாருக்கும் துக்கம் இருக்கு இல்லையா, அந்த துக்கம் நீங்கும் வகை, அதற்காக நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அருணகிரியார் சொல்றார். துக்கம் நீங்கும் வகை செய்திலேன். எல்லாருக்கும் துயரம் துன்பம் இல்லாதவரே கிடையாது, ஏதோ ஒரு வகையில. ஆனால் அந்த துக்கம் எப்பொழுது இல்லாமல் இருக்கும்? முருகப்பெருமானை நினைத்து ஏதாவது நல்லது செய்து அந்த பகவானுடைய நாமங்களை சிந்தித்து இருக்கும்போது நம்மளுக்கு துக்கம்ங்கிறது நிச்சயமா எது வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியை பகவான் நமக்கு கொடுப்பார். நம்மளோட கர்ம வினை பயன் எதுவோ அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு அது முடியாமல் போகாது, அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனாலும் அந்த துக்கம்ங்கிறது நீங்குவதற்காக நானாக எதுவும் செய்யவில்லையே அப்படின்னு அருணகிரியார் இந்த 60வது பாடல்ல சொல்லியிருக்கார். இந்த முத்து கோக்கப்படும் விதத்தை நாம் அனுபவிப்போம். சிந்திக்கிலேன் இன்று சேவிக்கிலேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிலேன் மயில் வாகனனை சந்திக்கிலேன் பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன் புந்தி கிலேசமும் காய கிலேசமும் போக்குதற்கே. சிந்திக்கிலேன் இன்று சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிலேன் மயில் வாகனனை சந்திக்கிலேன் பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன் புந்தி கிலேசமும் காய கிலேசமும் போக்குதற்கே. சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிலேன் மயில் வாகனனை சந்திக்கிலேன் பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன் புந்தி கிலேசமும் காய கிலேசமும் போக்குதற்கே. இந்த புந்தி கிலேசம் காய கிலேசம் போக்குவதற்கு எதை சொல்லணுங்கிற? சிந்திக்கிலேன். புந்தி கிலேசம் மன துயரம், காய கிலேசம் காயம்னா உடம்பு. இந்த மன துயரங்களையும் உடலின் துன்பங்களையும் போக்குதற்கு, புந்தி கிலேசமும் காய கிலேசமும் போக்குதற்கு, இந்த மன துயரங்களையும் உடலின் துன்பங்களையும் போக்குவதற்கு யாரை என்ன செய்யலைங்கிற? மயில் வாகனனை, முருகப்பெருமான் மயில் பறவை மயிலை வாகனமாக கொண்ட அந்த முருகப்பெருமானை சிந்திக்கிலேன். தியானம் செய்யலனா, எனக்கு தியானம் செய்ய முடியல. அடுத்தது நின்று சேவிக்கிலேன், அவன் ஆலயங்கள் முன்னால போய் கை கூப்பி நின்று தொடரேனா, அதுவும் நான் செய்யல. அப்போ ஒன்னு நினைச்சிட்டே இருந்து அதை தியானம் திருப்பி திருப்பி நினைக்கிறது தான் தியானம், அது செய்யல. உன்னோட கோவில் ஊர்கள் அந்த செய்யல, அந்த ஊர்களுக்கெல்லாம் போய் உன்னுடைய கோவில் முன்னால ஆலயத்துக்கு முன்னால கை கூப்பி உன்னை வணங்கி தொழுது நிற்கிறேனா, அதுவும் செய்யல. தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன். தண்டை சிற்றடி எது? தண்டை அணிந்த அந்த முருகப்பெருமான் குழந்தை கடவுள் அவருடைய சிறிய திருவடிகளை, எப்பேற்பட்ட பாதம்? சீர்பாதம், சிறிய பாதம் சீர்பாதம். அந்த பாதத்தை நான் போற்றுகின்றேனா என்னோட வாயால? தண்டை சிலம்பணிந்த உன்னுடைய பாதங்கள் அப்படி இருக்கு இப்படி இருக்கு முருகா அப்படின்னு சொல்றேன்னா, அதுவும் போற்ற தெரியல எனக்கு. ஒன்றும் வாழ்த்துகிலேன், கொஞ்சம் கூட
ஒன்றும் ஏதாவது முருகா அப்படின்னு சொல்லி என் அப்பனே கந்தா கடம்பா அதுவா சொல்றேன்னா ஒரு சிறிதும் வாழ்த்துகிறேன். உன்னை வாயிலேருந்து அந்த வார்த்தை கூட வரமாட்டேங்கிறது. சந்திக்கிறேன், உன்னை போய் பார்த்து முருகா நீ சௌக்கியமா நான் சௌக்கியமானு கேட்க போறோம். அவனை நினைச்சு அவரை போய் பார்த்து சந்திக்கிறது என்ன, அவரை போய் பார்க்கணும். அப்படியும் நான் பண்ணல. உன்னை சந்திக்கிறதுக்கு என்ன செய்யணும், நிறைய நான் பண்ணணும். உன்னை பத்தி வாழ்த்தி வணங்கி துதி பாடி இவர் சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சியா உங்ககிட்ட நான் சேர்வேன்ல. அதுவும் சந்திக்கலேன் சேர்கின்றேன். உன்னை சேருவோம்னா அதுவும் காண்டி நான் எதுவும் செய்யல. பொய்யை நிந்திக்கலேன், பொய் சொல்றாள்ல அதை பார்த்துட்டு அதை பழிக்கிறேனா அது கூட சொல்லல. அவ சொல்லிட்டு இருந்தா அதையும் நான் ரசிச்சு கேட்டுட்டு அது பொய்ன்னு தெரிஞ்சாலும் அதை நான் கேட்டுட்டு இருக்கேனே. பொய்யை பழிக்கலேன், உண்மை சாதிக்கலேன். உண்மை தெரிஞ்சாலும் பொய்மை என்ன செய்யணும், தெரிஞ்சா கூட உண்மையை சொல்றதுக்கு எல்லாரும் பயப்படுறா. உண்மை சொன்னா நிறைய பிரச்சனைகள் வரும்ட்டு வாயை திறந்துட்டு அப்படியே பார்த்துட்டு பேசாம விட்டுருவா. இதுதான் உண்மைங்கிறத எடுத்து சொல்றேன்னா, அதை நிலைநாட்டி சொல்றேன்னா அதுவும் செயல் தான் அப்படின்னு என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. ரொம்ப அழகா எத்தனை இதை சொல்றார். என்னுடைய மன துயரங்கள், உடலின் காயங்கள் இதையெல்லாம் போக்குவதற்கு என்ன பண்ணணும், மயில் வாகனனே, மயிலையே வாகனமாக கொண்ட இறைவனே, உன்னை சிந்திக்கிறதுக்கு எனக்கு தியானம் பண்றவும் முடியல. உன்னுடைய ஆலயங்கள் முன்னால நின்று உன்னை கை கூப்பி தொழணும். ஏன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அட்லீஸ்ட் கோபுரத்தையாவது பார்த்து வணங்கணும். அப்ப ஏற்பட்ட இது பண்றேன்னா உன்னுடைய ஆலயங்கள் முன்னால் நின்று உன்னை வணங்கணும்னு அதை கூட செய்யல. தண்டை சிலம்பணிந்த அப்படி சின்ன சின்ன திருவடிகள், உன்னுடைய பாதங்கள் அழகு கொஞ்சம் சீர்மிகு பாதங்கள், அதை நான் போற்றுகிறேனா அதுவும் செய்யல. போற்றுகிறேன் கொஞ்சம் கூட ஒரு சிறிதும் நான் உன்னை வாழ்த்தவும் செய்யல. உன்கிட்ட சேர்வோன்ட்டு உன்னை சந்திக்கிறதுக்கு உண்டா, அதுவும் சேர்கின்றேன். பொய் அதை நிந்திக்கணுமா, இல்ல அதையும் பேசாம இருந்து நினைச்சிட்டு இருக்கேன். படிக்க மாட்டேங்கிறேன். அதை நான் அதையும் படிக்க தெரியல. உண்மை சத்தியத்தை நிலைநிறுத்தணும்னா அதுவும் நான் செய்யல. இதெல்லாம் செய்யாம இருக்கேனே, நான் எனக்கு என்ன துக்கம் நீங்குவதற்கு நான் என்னத்தை செய்தேன் அப்படின்னு கேட்கிற. ஏன்னா பொய்யை நிந்திக்கலேன், உண்மை சாதிக்கலேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எக்காலத்திலும் பொய் சொல்லக்கூடாதுங்க. பொய்ய சொல்லாம இருக்கணும் அப்படின்னு பொய்யாமை. ஏன்னா இதுக்கு திருக்குறள்ல அதிகாரம் கொடுத்துல அவர் அழகா பண்ணியிருக்கிற ஒரு இதுல, பொய்யாமை அன்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும் அப்படிங்கிற. என்னது பொய்யாமை, புகழக்கூடாது, பொய்யாமையை பத்தி புகழ்ச்சி சொல்லக்கூடாது. நம்மளுக்கு இது இல்லையா, அது எல்லாத்தையும் தர்மம் செய்யணும், தானம் செய்யணும். அப்போ எய்யாமை எல்லா வரமும் தரும் அப்படின்னு சொல்ற. அப்போ புந்தி கிளேசம், மனக்லேசம் இதெல்லாம் எப்படி உண்டாகிறது? மனக்லேசம், மனத்துல ஏதோ ஒரு இது பண்ணிடும், வியாக்குலம் அந்த காலத்துலலாம். அப்போ காயக்லேசம், அந்த நோய் இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் போக்குவதற்கு நான் இப்போ செய்யணும். நான் இதெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே. இதோட கருத்துரையா என்ன சொல்றாருன்னா, முருகக்கடவுளை நான் எல்லா கரணங்களினாலும் வழிபட்டேன். கை வாய் மெய் நம்ம ஐம்புலன்கள் இது அவ்வளவுமே பகவானை வணங்குவதற்காக நமக்கு படைக்கப்பட்ட உபகரணங்கள். ஆனால் அதை தவிர நம்ம மற்றதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம். இதனால நான் ஒண்ணுமே செய்யலையே. என்னுடைய அந்த கரணங்கள் எல்லா கரணங்களாலும் உன்னை வழிபாட்டு செஞ்சேனா, அதுவும் செய்யல. எல்லா அந்த உட்கவலை புறக்கவலை இதெல்லாம் என்னால படாம இருக்க முடியலையே. மனத்துல எப்போதும் ஒரு கவலை அரிச்சுட்டு இருக்கு. வெளியில நம்மளுக்கு வேற விதமான துன்பங்கள் உடம்ப பாடாப்படுத்துறது. அப்போ மனசுக்குள்ளே கவலை இருக்கு, உடல்ல வெளியிலையும் கவலை இருக்கு, புறக்கவலை. இதெல்லாம் நான் என்னைக்கு போக்கி நான் என்னைக்கு பிழைக்கிறது? இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாம எனக்கு எப்படி பிழைப்பு அப்படின்னு சொல்றாரு. அதனால முருகனை நம்ம எவ்வளவு தூரம் செய்யணும் சொன்னா, வாழ்த்துகில்லேன் நெஞ்சில் வஞ்சகரோடி நாங்கேன். அந்த மாதிரி உன்னை வாழ்த்தக்கூடாது. மற்றவாளை போய் பொய்யா வாழ்த்தி என்னோட பிழப்பு காண்டி அதை செய்யாம உன்னை வாழ்த்தினால் எனக்கு என்ன கிடைக்கணும், அதை நான் செய்யாம உலகத்துல என்னோட வயிற்று பிழப்பு காண்டி ஒவ்வொருத்தரையும் போய் நீ இந்திரன் சந்திரன் அப்படிலாம் சொல்லி பண்ணிட்டாவா. எவ்வளவு வஞ்சகத்தோட இருந்தாலும் அவளை போய் புகழ்ச்சியா சொல்லி எல்லாம் பண்றோமே. நீ உனக்கு அது இதா இல்லையா? உன்னுடைய கரணங்களை எல்லாம் முருகனை வணங்குவதற்காக நீ ஈடுபடுத்து
அப்படின்னு சொல்றாரு. அதான் ஜபோ ஜல்பக சில்பம் சகலம் அபிமுத்ரா வீரசனான்னு சொல்றார். எல்லாம் மொழிவது உன் இது, நான் செய்வது எல்லாம் உனக்காக செய்யப்பட்ட செயல்னு எல்லாத்தையும் பகவானுக்காக செய்யப்பட்டதா. நம்ம எல்லா கரணங்களையும் அவரை வணங்குவதற்காக நம்ம அதை உட்படுத்தணும். புறக்கவலை உட்கவலை எல்லாவற்றையும் நான் ஒழித்து பழைக்கணும்னா, முருகா நான் உன்னை எல்லாம் இவ்வளவும் செய்யணும். சிந்திக்கலேன்னா சிந்திக்கலேன்னு சிந்தனை பண்ணணும். உன்னை வணங்கணும். உன்னோட உண்மையை நம்ம சொல்றதுக்கு அஞ்சக்கூடாது. பொய்யை அதை நம்ம சொல்றாளேன்ட்டு அந்த இடத்துல வாயை மூடிட்டு சும்மா இருக்கக்கூடாது. என்னெல்லாம் சொல்றாரு, உன்னோட இதெல்லாம் நான் புகழாம ஒண்ணு செய்யாம நான் உட்கார்ந்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய தண்டை திருவடிகளை சிற்றடியை நான் அதையும் நான் போற்றுகிறேனே. இப்படிப்பட்ட என்னை எதனால் என்னை படைத்து நான் என்னோட இயலாமையாக இருக்கின்றேன். ஒரு செயலும் செய்யாமல் என்னோட துக்கம் எப்படி நீங்கும்? இதையெல்லாம் உன்னை நோக்கி செய்வதற்கு எனக்கு அருள் செய்வாயாக முருகா அப்படின்னு அருணகிரியார் வேண்டிக்க. அடுத்தது 61வது இந்த பாடல் முருகன் உபதேசித்த ஞானம் எப்படிப்பட்டதுன்னா, நம்மளுக்கு இந்த பஞ்சபூதங்கள் இல்லையா, அதையெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா முருகனை உபதேசித்த ஞானம் அப்பேற்பட்ட ஞானம், அதை புரிஞ்சுக்கக்கூடியதாக நமக்கு இருக்கணும். பஞ்சபூதங்களையும் பொய் அப்படின்னு காட்டுறது. ஏன்னா அதை எப்படி சொல்றாருன்னு அனுபவிக்கலாம். இந்த முத்து இணைக்கப்படும் விதத்தை அழகாக நம்ம இப்ப அனுபவிப்போம். வரையற்று அவுணர் சிரமற்று வாருதி வற்ற செற்ற புறையற்ற வேலவன் போதித்தவா பஞ்சபூதமும் மற்று உரையற்று உணர்வற்று உடலற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருள் அற்றது என அத்திருக்கும் அக்காட்சியத்தே. வரையற்று அவுணர் சிரமற்று வாரிதி வற்றச் செய்த புரையற்ற வேலவன் போதித்தவா பஞ்சபூதமும் உரையற்று உணர்வற்று உடலற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருள் அற்று எனது அற்றிருக்கும் அக்காட்சியத்தே. சொல்லியிருக்க. வரை அற்று அவுணர் சிரமற்று வாரிதி வற்ற செற்ற புறையற்ற வேலவன் போதித்தவா பஞ்சபூதமும் அற்று உரையற்று உணர்வற்று உடலற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருளற்று எனது அற்று இருக்கும் அக்காட்சியதே. இதெல்லாம் அற்றால்தான் எனதும் அற்று போகணும், அதுதான் வேணும் அப்படிங்கிற. அப்போ பஞ்சபூதமும் இந்த 5 பூதங்களும் அற்று இல்லாமல் உரையற்று என்ன செய்யணும்? பேச்சு அற்று உணர்வற்று அறிவற்று உடலற்று சரீரம் இல்லாமல் உயிரற்று அந்த சிவன் அப்படிங்கிறது இல்லாம சிவனற்று உபாயமற்று கரையற்று எல்லையற்று இருளற்று எனது அற்று. என்னெல்லாம் அழகா சொல்றது. எனது அப்படிங்கிற அந்த மமக்காரமற்று இருக்கும் அப்பேற்பட்ட பரம்பொருளே தானாக இருக்கும் அக்காட்சி அதே. அந்த உணரும் பொருளை வரை அற்று கிரௌஞ்சகிரி அற்று அவுணர் சிரமற்று அவுணர் அசுரர் அசுரரின் தலை அறுபட்டு வாரிதி கடல் வற்றுமாறு செற்ற வெகுண்ட புரையற்ற குற்றமற்ற வேலவன் வேற்படையை உடைய முருகப்பெருமான் போதித்த 6 எதை ஞான உபதேசம் செய்தவாறு என்னே அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட ஞான உபதேசம் செய்ததுதான் எப்பேற்பட்டது அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. இந்த இதுல என்ன சொல்ற? பஞ்சபூதங்கள் 5 பூதங்களும் அற்று பேச்சற்று அறிவற்று சரீரமற்று சீவன் இல்லாமல் உயிரற்ற ஜீவன் இல்லாமல் அது அற்று கரை இல்லாமல் எல்லை இல்லாமல் எனது அப்படிங்கிறது அற்று எனது என்னும் அந்த மமகாரம் இல்லாமல் இருக்கும் பரம்பொருளே எப்பேற்பட்டவர் தானாக இருக்கும் அந்த உணரும் பொருளை கிரௌஞ்சகிரி அற்று அசுரரின் தலை அறுபட்டு
கடல் வற்றுமாறு செய்த வெகுண்டு எழுந்த அந்த குற்றமற்ற வேலவனுடைய வேல் படையை உடைய முருகப்பெருமானை போதித்த ஆறு எது? ஞான உபதேசம் செய்ததுதான் எப்பேற்பட்டது, என்ன அது எப்பேற்பட்டது? போதித்தவா பஞ்சபூதமும் அற்று உணர்வற்றுன்னு சொல்ற. அப்போ இதுல 5 பூதங்கள் இல்லாமல் எல்லாத்தையும் அது இல்லாமல் இது இல்லாமல் உணரும் பொருளை கிரௌஞ்சகிரி அற்று அசுரர் தலை அறுபட்டு கடல் வற்றுமாறு வெகுண்ட குற்றமற்ற வேல்படையுடைய முருகப்பெருமான் ஞான உபதேசம் செய்ததுதான் எப்பேற்பட்டது அப்படின்னு வியந்து சொல்றார் அருணகிரியார். இப்போ மலைக்கு என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. இது வரை சொல்லலாம், கணு அதனுடைய மூங்கில் அதையும் சொல்லலாம், மூங்கிலுடைய மலை. இங்க மலைக்கு என்ன பெயராக கொடுக்கப்படுகின்றதுன்னா ஆகு பெயரை, இது இருமடி ஆகு பெயரா கொண்டு வர இந்த கிரௌஞ்சகிரியை பற்றி சொல்றதாக இருக்கு. பஞ்சபூதங்கள் முதலியன்னா எதுன்னா அதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த காட்சி அது அப்படிங்கிறது தான் என்ன சொல்றாரு. என்ன காட்சி? ஞான திருஷ்டி, அந்த ஞானம் திட்டைங்கிறார், ஞான பார்வை. இந்த ஞான பார்வை கிடைச்சால்தான் எல்லாமே நல்லதே நடக்கும். ஸ்ரீ பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண போது அவருடைய திவ்ய சுரூபத்தை பார்க்கறதுக்கு அர்ஜுனனுக்கு ஒரு கண்ணு கொடுத்தார். அதை வச்சுதான் அவரால் பார்க்க முடிஞ்சது. அப்பேற்பட்டது இதுல அதைத்தான் சொல்றார். அந்த பஞ்சபூதங்கள் முதலியன அற்று அக்காட்சியது அப்படின்னு ஞான நிஷ்டையை பத்தி சொல்றாரு. இதுல வந்துட்டு இதுல கருத்துரையா நம்ம என்ன கொள்ளலாம்னா, குமரகுருபரர் எப்படிப்பட்டவர்? குமரகுருபரன் எனக்கு உபதேசித்த ஞானம் பஞ்சபூதங்கள் இவை எல்லாவற்றையுமே பொய் என காட்டியது அப்படின்னு சொன்னார். எல்லாம் அது இல்லை இது இல்லைன்னு சொல்றது, இது வந்து பொய்யாக காட்டியது. இந்த உபதேசித்த ஞானம் பஞ்சபூதங்களை பொய் என காட்டியது அப்படின்னு அழகா சொல்லியிருக்க. அப்போ குமரகுருபரன் எனக்கு உபதேசித்த ஞானம் பஞ்சபூதங்கள் முதலியவற்றை பொய் என காட்டியது என்பதாம் அப்படின்னு சொல்ற. இல்ல வரை அணு வரை சொல்லியிருக்கார், கணு சொல்லியிருக்கார். அதனை உள்ளது எது? மூங்கில். அப்ப அது மூங்கிலுக்கு சொல்லலாம். மூங்கிலுடையது எது? மலை. ஒண்ணு அப்ப மலைக்கு சொல்லியிருக்கலாம். அப்ப இருமடியாக ஆகு பெயராக சொல்லியிருக்கார். இதுல வந்துட்டு வரை கணு அப்படின்லாம் சொல்லும் போது எல்லாமே மலையோட இதை பத்தி இருமடி ஆகு பெயர் இங்க கிரௌஞ்சகிரியை அது சொல்றார். இப்போ பஞ்சபூதங்கள் அப்படின்னதுன்னா அதெல்லாம் இல்லாமல் அந்த காட்சியானது ஞான திஷ்டையாக சொல்லப்படுகின்றது. இந்த இதுல கருத்துரையா என்ன சொல்லலாம்னா, குமரகுருபரர் உபதேசம் பண்ணினத. குமரகுருபரர் எனக்கு உபதேசித்த ஞானம் பஞ்சபூதங்கள் முதலியவற்றை பொய்யாக எனக்கு எடுத்து காட்டியது அப்படின்னு முருகப்பெருமான் அழகா சொன்னார். அவருடைய அப்பேற்பட்ட ஞானம் மிகுந்தவர். அவருடைய உபதேசமானது இந்த பஞ்சபூதங்கள் எல்லாவற்றையுமே பொய்யாக காட்டியது அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்துட்டு என்ன அழகா சொல்லியிருக்க. இந்த பஞ்சபூதங்கள் இல்லாம இருக்கு, ஆனால் நம்மளுக்கு 2 இதையும் ரொம்ப அழகா கோக்கப்பட்டிருக்கு இந்த மாலை. இந்த 2 பாடல்களும் அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்ப இந்த மாலையில வந்து 61 முத்து மலர்கள் இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது இன்னும் 62லிருந்து 108 வரைக்கும் 100 + 1 வந்து இறுதி செய்யுளாக பார்க்கப்படுகின்றது. மிச்சம் 6 செய்யுளும் இது கூட இணைக்கப்பட்டு இருக்கின்றது. அது இவ்வளவு இதா இருக்காது. அதையும் சேர்த்து 108ஆக இந்த மாலையை நாம் கோர்த்து முடிச்சு அனுபவிப்போம். முருகப்பெருமானுக்கு பூமாலை சூடுவதற்கு பதிலாக இந்த பாற்களால் ஆன பாமாலை முருகனுக்கு சூடி நம்மளுடைய பக்தியை நாமும் முருகன் திருவடிகளில் சேர்த்து கொள்வோம். ஓம் முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம்.